மேயாதமான படம் எடுத்த ரத்னகுமார் டைரக்ஷன் பண்ண போற அடுத்த மூவிய லோகேஷ் கனகராஜோட ஜி ஸ்குவாடும் கார்த்திக் சுப்ராஜோட ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷனும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. இதுக்கான அப்டேட் நாளைக்கு வரப்போகுது. படையப்பா படம் டிசம்பர் 12 ரீ-ரிலீஸ் ஆக போகுது. இப்ப படையப்பா மூவில நடந்த ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களை சூப்பர் ஸ்டார் பகிர்ந்திருக்காரு. அந்த வீடியோவும் ரிலீஸ் ஆயிருக்கு. கார்த்தியோட வாவத்தியார் படத்துக்கான ரன் டைம் 2 மணி நேரம் 9 நிமிஷம் நியூஸ் வந்திருக்கு. இது ஒரு கரெக்டான ரன் டைம் தான். டிசம்பர் 12 மூவி ரிலீஸ் ஆகும். சூர்யாவோட சூர்யா 47 படத்துக்கான ப்ரோமோ ஷூட்டிங் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிறது நியூஸ் வந்திருக்கு. மூவிக்கான ஷூட்டிங் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு ப்ரோமோக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆனதா நியூஸ் வந்திருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி சூர்யா இந்த மூவில போலீஸா நடிக்கிறதுனால அதை வச்சு ப்ரோமோ விடுவாங்களா என்னன்னு தெரியல. ப்ரோமோ எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கருப்பு மூவிக்கான ஓடிடி ரேட்ஸ் 94 கோடியான்னு கேட்டிருக்காரு. ஓடிடி ரேட்ஸ் எல்லாம் வித்துட்டு தான் நியூஸ் வந்திருக்கு. ஆனா பிரைஸ் இன்னும் ரிவீல் ஆகல. ரிவீல் ஆனதை நான் சொல்றேன். சூர்யா 47 மூவில ஃபஹத் ஃபாசில் இல்லையான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவர் மூவிக்குள்ள இருக்கிறதா தான் நியூஸ் வந்திருக்கு. ஆனா பூஜையில அவர் இல்ல என்னன்னு தெரியல. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். லோக் சாப்டர் 2 ஷூட்டிங் முடிஞ்சுதான்னு கேட்டிருக்காரு. இன்னும் அதுக்கு ஷூட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணல. ப்ராப்பர் ஷூட்டிங் இனிமே தான் ஸ்டார்ட் ஆகும். நான் ஸ்டார்ட் ஆனதும் சொல்றேன். AK-64 அப்டேட்டை கேட்டிருக்காரு. நான் ஆல்ரெடி இதை பத்தி சொல்லியிருக்கேன். மூவிக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு போய்கிட்டு இருக்கு. அடுத்த வருஷம் பிப்ரவரியில ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும். ஜெயிலர் 2 ஸ்டேட்டஸ் பத்தி கேட்டிருக்காரு. இதை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மூவிக்கான ஷூட்டிங் இன்னும் முடியல. ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. மோஸ்டா இந்த வருஷம் ஃபுல்லாவுமே ஷூட்டிங் போகும். அடுத்த வருஷத்துலயுமே ஒரு மாசம் கிட்ட ஷூட்டிங் போக வாய்ப்பு இருக்கு. சூர்யா 47 மூவிக்கு யாரு மியூசிக்னு கேட்டிருக்காரு. சுஷின் ஷாம் தான் மியூசிக் பண்ண போறதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அரசன் மூவியோட ஷூட்டிங் பத்தி கேட்டிருக்காரு. இதுக்கான ஷூட்டிங் நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போறதா நியூஸ் வந்திருக்கு. நாளைக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா நாளைக்கு இடையில நான் சொல்றேன். பிரம்மாஸ்திரா 2 பத்தி கேட்டிருக்காரு. இந்த படத்தை இப்போதைக்கு அவங்க ஸ்டார்ட் பண்ற மாதிரி தெரியல. எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. நான் கிளியரான அப்டேட் வந்தா சொல்றேன். மெய்யழகன் படம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு கேட்டிருக்காரு. இந்த படத்துக்கு ரிவ்யூ நல்லா தான் வந்துச்சு. ஆனா படம் அந்த அளவுக்கு பெருசா போகல. டீசெண்டா தான் போச்சு. ஏன்னா படத்தோட ரன் டைம் பெருசா இருந்ததால. LK ட்ரெய்லர் பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அடுத்த வாரம் ட்ரெய்லர் அப்டேட் வரும். அப்படி இல்லைன்னா படம் போஸ்ட்போன் ஆகும். இதுக்கான பதில் நேற்று வீடியோல இருக்கு. ஸோ நேற்று வீடியோ கொஞ்சம் தெளிவா பாருங்க. இந்த கமெண்ட்டுக்கான பதில் நான் ட்ரை பண்றேன். இதுல சொன்ன மாதிரி நான் ஆல்ரெடி முக்கியமான மூவிஸ்க்கெல்லாம் ரிவ்யூ கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். எல்லா மூவிஸ்க்கும் கொடுக்க முடியுமா நான் ட்ரை பண்றேன். லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் ஓமே கடவுளே. ஒரு சிலர் தப்பாவும் சொன்னீங்க. இது என்னைக்கான ஃப்ரேம், இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இதுல ஒரு சில கமெண்ட்ஸ்க்கான அப்டேட் நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். ஒரு சில கமெண்ட்ஸ்க்கான அப்டேட் என்கிட்ட இல்ல. சோ வேற அப்டேட் இருந்தா கேளுங்க.